இடத்திலே கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிறதற்கு தடைப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை கர்த்தர் தாமே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய பிழைக்குள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு தேவன் தாமே ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்கிற எண்ணத்தோடு கூட நம்ம வந்திருக்கிறோம். அதில் விசேஷமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும், என் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியம் நடக்கணும். கண்டிப்பா எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இருப்போம். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டாரா, தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். நல்ல கவனிக்க பார்க்கலாம். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆனால் அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால் நாம் ஒரு காரியத்தை நாம் தேவனுக்காக செய்ய வேண்டும். எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் வேகமாக வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து அந்தபடியே அவர்கள் செய்து தங்களுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அவர் ஒரு காலம் கிள்ளி கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்க. மனிதன், அதாவது நீ பெறுகிற ஆசீர்வாதம் தேவன் கொடுத்ததா அல்லது சுயமாய் அல்லது நீ ஓடி பெற்றுக் கொண்டதா, அதாவது ஆண்டவர் அல்லாத ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் தேவன் கொடுப்பது எல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா விருத்தி அடைந்து கொண்டே போகுமா, அதை உற்று பார்க்கிற போது குறைவுகள் இருக்காதா, அது மேலோங்கிட்டே போகுமா, வழிந்து கொண்டே போகுமா. நான் அதற்கு நிறைய உதாரணங்களை சொன்னேன். இயேசு முடிந்து போன திராட்சரசத்தை தண்ணீர்கள் நிரப்பப்பட்ட தொட்டியை தேவன் ஆசீர்வதித்தார். அது தீர்ந்தே போகலையா. எலியாவை விதவையருடைய வீட்டிலே அனுப்புகிற போது அந்த எண்ணெய் வடிந்து கொண்டே இருந்ததாம், அது தீர்ந்து போகவில்லையா. இப்படி ஒவ்வொரு முறையும் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வழிந்து கொண்டே இருந்ததாம். அப்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார், மீனை தேவன் ஆசீர்வதித்தார். அது என்ன ஆயிடுச்சா, 5000 பேருக்கு கொடுத்ததுக்கு போக நிறைய ஆசீர்வாதங்கள் நிரம்பிட்டே இருந்ததா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில கிடைப்பது எல்லாம் தேவன் எனக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும், தேவன் என்னை ஆசீர்வதிப்பதாக இருக்க வேண்டும். தேவனை தவிர வேற ஒண்ணு என் வாழ்க்கையில வேண்டாம். ஆமா, ஏன் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவரை தவிர ஒரு சில நேரத்துல பச்சை பசேல்னு தெரியறதெல்லாம் காஞ்சி போயிடும். சில கிடைச்ச ஆசீர்வாதமே நமக்கு பிரச்சனையா மாறிடும், அதுவே நமக்கு தொல்லையா மாறிடும். சில சொல்லுவாங்கல்ல, ஐயோ ஒண்ணு இல்லாதப்ப கூட நல்லா இருந்தேன், எல்லாம் வந்த பிறகுதான் அப்ப தலை நிறைய பிரச்சனை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலம் கர்த்தர் கொடுத்தாருன்னா தலை நிறைய பிரச்சனை வரவே வராது, மகிழ்ச்சி தான் போக்கிட்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எது கிடைத்தாலும் அது என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எனக்கு வர வேண்டாம். அது பணமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, சமாதானமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்னங்க என்னங்க யார் தான் கொடுக்கணும்? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்படி வேணா வரட்டுமே, அதுல என்ன இருக்கு? ஆண்டவர் கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது கிடையாதுங்க. இதை பகுத்தறிகிறதற்காகத்தான் விசேஷமான வரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது யார் கொடுத்தது நிதானிக்கணும். யார் கொடுத்தாலும் வாங்கிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் கொடுத்தது, இது கொடுப்பது தேவனுடைய திட்டமா, இதை வாங்கலாமா, இதை வாங்கக்கூடாதா,
என்கிற பகுத்தறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவைங்க. அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம் விருத்தி அடையுமா. இதுல வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்தவன் இப்ப வலை கிடியத்தக்கதான மீன்களை பிடித்தான். பக்கத்துல இருக்கிறவனோட பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குறை மாதத்துல உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற போது இதே போலத்தான் கிடியத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இப்ப கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. ஆமா, நம்பணும். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்பணும். அப்பதான் அதனுடைய வியாக்கியானங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நல்ல கவனிங்க. பேதுரு வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தான். உண்மை. ஒரே ஒரு மீன் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டதும் உண்மைதான். அப்படிப்பட்டவன் வலை கிழியத்தக்கதான மீனை பிடிச்சிருக்கானா எப்படி இது நடந்தது? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில போய் ஒவ்வொரு வேதாகமத்திலே ஒவ்வொரு ஆதாரங்களையும் கர்த்தர் வைத்திருப்பதற்கு காரணம் அதை கொண்டு அல்லது அதை போல நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டு தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறணும் என்று தான் கர்த்தர் நினைக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். பேதுரு மிகுதியான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றான். ஒன்றுமே இல்லாம கலங்கி போனவன் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன காரணம்? ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரணம், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறினார். நல்ல கவனிக்க பார்க்கலாம். அப்போ நிறைய படகு இருந்தது. நல்ல கவனிக்கணும். நிறைய படகு இருந்தது. நிறைய படகுல ஒரு படகு ஆண்டவர் வந்து சூஸ் பண்றாரு. நல்ல கவனிக்கணும். நல்ல கவனிக்கமா. எல்லாமே கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்க தான் கிறிஸ்தவங்க. நான் கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின். என் பேர் பத்தியா மண்டேலா. இப்பெல்லாம் ஆங்கில இந்தியன் பேர் வச்சாதான் கிறிஸ்டின் நினைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அது மாதிரி பேரளவுல கிறிஸ்தவனா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனதளவுல கிறிஸ்தவனா இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? அந்த கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவை கண்டுத்தான் நான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரை மற்றவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது தாங்க கஷ்டம். இந்த அடையாளத்தை மற்றவனுக்கு சொல்றது தான் கஷ்டம். நீ போயிட்டு நான் கிறிஸ்தவன் 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 என்று சொல்லி உன்னை வெளிப்படுத்திக்க கூடாது. நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் மற்றவர்கள் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவார்கள். அப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இடத்துல உன்னை என்ன வச்சிருக்கிறாரு. நிறைய படகுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அநேக படகுகளிலே ஒன்றை தேவன் தெரிந்து கொண்டாராம். அப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்படி பார்த்திருப்பாரு. அப்படி நிறைய படகுகள் இப்படி ஒரு ரவுண்ட் பார்த்திருப்பாரு. எடுத்த உடனே அதை சூஸ் பண்ணிருக்க மாட்டார். இப்படி ஒரு ரவுண்ட் பார்த்திருப்பாரு. அவருடைய இருதயத்திற்கு அவர் விரும்பக்கூடிய வகையிலே எந்த படகு இருந்ததோ அந்த படகு, எப்ப இந்த படகுல போய் நம்ம உட்காரணும். நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எந்த படகை கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த படகை கை சூட்டி காண்பித்து, எப்ப இந்த படகுல உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணணும், எப்ப இந்த படகு எனக்கு தேவை, இந்த படகுல நான் உட்கார நான் விரும்புறேன். அது போல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க இத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல இந்த மனுஷனுக்குள்ள நான் இருந்து கிரியை செய்ய விரும்புகிறேன். இவன் இருதயத்திற்கு ஏற்றவன், இவன் நான் விரும்பக்கூடியவன், இவன் எனக்கு பிரியமானவன், இவனை நான் நேசிக்கிறேன், இவனிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறேன், இவன் கூட இருக்கணும் சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்ட்டு தேவன் பேசக்கூடிய வகையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கணுமா? அந்த இடத்துல சொல்றாரு, அநேக படகுகளிலே எல்லாவற்றையும் தளர்த்தி விட்டு ஒரு படகை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே. நான் ஒரு வசனம் சொன்னா அடுத்த வரி நீங்க முடிக்கணும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே இன்னொரு பெயர் உண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம்.
பரிசுத்தமான தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மகிமையானவர், மேன்மையானவர். என் படகை அவர் சூஸ் பண்ணணும்னாக்கா அவர் வந்து உட்கார்ற இடம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்குமா? அப்போ என் படகுல என்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது எனக்குள்ள அவர் வரணும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது எனக்குள்ளே அவர் வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் எல்லாருடைய இருதயத்திலும் ஆழமான கருத்து என்ன கேட்டீங்கன்னாக்கா, எப்படியாகிலும் என் ஆண்டவரிடத்தில் இருந்து எனக்கு ஒரு பதில் கிடைக்காதா? எப்படியாகிலும் தெய்வத்தினிடத்தில் இருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எப்படியாகிலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாரா? எப்படியாகிலும் ராஜாவுடைய கரத்தில் இருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்காதா? எல்லாருடைய இருதயத்தில் அந்த ஆழமான எண்ணம் தான். ஆனா அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் அந்த ராஜா எனக்குள்ளே வர வேண்டும். அந்த ராஜா எனக்குள்ள வரணுங்க. அந்த ராஜாவுடைய பிரசன்னம் எனக்குள்ள வரணும். அந்த ராஜாவுடைய பிரசன்னம் எனக்குள்ள வந்தா தான் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே வர வேண்டுமானால், அற்புதம் நடக்க வேண்டுமானால், முதலாவது என்னை நான் சுத்திகரிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இப்படி சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள வியாபி உனக்குள்ளே வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை விளங்கிக்கணும். அர்ஜென்ட் பாஸ்டர் உன்னை எப்ப உன்னை சுத்திகரிக்கிறியோ, எப்ப உன்னை பரிசுத்தப்படுத்துறியோ அப்பதான் உன் ஜெபம் கேட்கப்படும். நீ எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி. தாவீது போராடுறான், 7 நாள் காத்திருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமானவன், அரியணையை கொடுத்தவர், சத்துருக்களுக்கு முன்னாடி உயர்த்தினவர், ஒரு பிள்ளைக்காக கதறி அழுது ஜெபிக்கிறான், ரட்டுடுத்தி சாம்பல்ல கிடக்கிறான், புலம்புறான். அவன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையே. காரணம் என்ன? அவன் பாவத்திலே கற்பந்தரித்திருக்கிற பிள்ளைக்காக அவன் கதறுகிறான். அப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய உன்னதமான பரிசுத்தமான தேவன் இந்த உள்ளத்துல இருந்தால் மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். அவன் பாவத்திலே கற்பந்தரித்ததற்காக பரிசுத்தமான தேவன் அவனை விட்டு விலகி இருக்கிற போது 7 நாள் இல்ல 70 நாள் அவன் காத்திருந்து ஜெபம் பண்ணா கூட அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்காதுங்க. உன் ஜெபம் வேஸ்ட் ஆயிட கூடாது என்று சொல்றேன். உன் கண்ணீர் வேஸ்ட் ஆயிட கூடாது என்று சொல்றேன். உன்னுடைய பொருத்தனைகள் வேஸ்ட் ஆக கூடாது என்று சொல்றேன். உன்னுடைய நேரம் வீணாக கூடாது என்று சொல்றேன். ஆண்டவர் உனக்குள்ளே வருகிறதற்கு உன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் எத்தனை மணி நேரம் நீ காத்திருந்தாலும் சரி அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. எலியாய் கருத்தாய் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தான் ஜெபித்தானா. அந்த ஜெபத்திற்கு வானத்தில் இருந்து கையளவு மேகத்தை தெய்வத்தால கொடுக்க முடியும்னாக்கா நீ 7 மணி நேரம் 7 நாள் 70 நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமானவனாய் முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே நீ வேண்டிக் கொள்ளக்கூடியதை அறிந்திருக்கிற தேவன் அதற்கேற்ற பலனை கொடுக்க காத்திருக்கிறாரா? எவ்வளவு மகிமையான ஒரு தேவன்! நீ கேட்பதற்கு முன்னாடி உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை உனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரியா. 70 நாள் 7 நாள் 70 மணி நேரம் 12 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் அந்த ஸ்பாட்லயே கர்த்தர் வந்து உனக்கு பதில் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்தாம எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும் அதற்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்க. வசனத்தினுடைய ஆழத்தை பாருங்க. அவைகளில் ஒன்றை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம்.
ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமாக்கப்படுதலை அறிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிற போது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல மோசே ஆண்டவருக்கு வேணும். நல்ல கவனிங்க பார்க்கலாம். மோசே யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருடைய திட்டம் செய்கிறதற்கு மோசே வேண்டும். மோசே தேவை. ஏன்னா மோசே எகிப்தை விட்டு ஓடி வந்ததற்கு உண்டான காரணமே ஒரு கொலை செய்துட்டு வரான். அந்த இரத்தப்பழி எங்க இருக்குது? மோசேவுடைய தலைக்கு மேல இருக்குது. அப்ப மோசேவை ஆண்டவர் என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். எரிகிற அக்கினியை அற்புதத்தை பார்ப்பதற்காக ஓடி வரான். அவனுக்கு அற்புதம் வேணும். அவனுக்கு நன்மை நடக்கணும். மோசே உற்று பார்ப்பதற்காக ஓடி வரான். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவா பாதரட்சைகள் என்பதை பாவத்திற்கு ஒப்பிடக்கூடியவைகள். நல்ல கவனிக்கணும். அழுக்கு தேவையில்லாததெல்லாம் ஒட்டிட்டு வரும். அதனாலதான் வீட்டுக்கு வெளியில போடுவோம் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த செருப்பும் கொடையும் கதையும் வந்துட்டு சின்ன வயசுல ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செருப்பும் கொடையும் ஒன்னோட ஒன்று பேசிக்குமா? கேள்விப்படுறீங்களா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடை உள்ள போயிடும், செருப்பு. அப்போ செருப்பு கொடையை பார்த்து கேட்டுதான், நான் தான் பயங்கரமான கஷ்டத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறேன், பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துறேன், என்ன கீழே வெளியே விட்டுட்டு சும்மா மேல ஜாலியா இருக்கிறேன், உன்னை கூட்டிட்டு போய் உள்ள வைக்கிறாங்க, என்ன வெளியில வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுதான். அதுலேயும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்தான் கஷ்டப்பட்டாலும் சரி, நாம் நேசிக்கிற அதை பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி இடத்துல வந்து ஒரு காலமும் அழுக்கையோ பாவத்தையோ கொண்டு போகக்கூடாது. நல்ல கவனிக்கணும். நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய உன்னதமான பரிசுத்தமான ஸ்தலம். ஒரு காலமும் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு எதிரானவைகள் ஒரு காலமும் இந்த உள்ளத்திலே வரக்கூடாதபடி ஜாக்கிரதையாய் இந்த இருதயத்தை பாதுகாக்கிற மனுஷியா நாம் இருக்கிறோம். ஒரு காலமும் 1000 காரணங்களை கூட கொண்டு வரக்கூடாதா? எக்காரணத்தை கொண்டும் இந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஸ்தலம் பழுதடைந்து விடக்கூடாது. மோசே பார்த்து சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 2020 எல்லாமே மாறிடுச்சுன்றாங்க. ஷூ போட்டுன்னு ஃபுல்பீட்டுக்குள்ள வராங்க, செருப்பு போட்டுன்னு சர்ச்சுக்குள்ள வராங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது பாஸ்டர், மனசு தான் காரணம். என்னையா மனசு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாத்துருக்கீங்களா? எந்த சபைக்குள்ள போகிற போதும் சரி, காலில் செருப்பு போட்டு டைஷன் உள்ள போகாதீங்க. கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் என்பது பரிசுத்தமான ஸ்தலமா? அந்த இடத்திற்குள்ள ஒரு காலமும் சரி, என் சபைக்குள்ள நான் அனுமதிக்கிறதே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்தை நான் பரிசுத்தமா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவனுக்கு மிகையாகாத ஒரு ஸ்தலம். இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போலதாங்க நம்ம இருதயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. மோசே பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, அந்த இடத்துல கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். நீ என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இங்க செருப்போடு கூட வரக்கூடாது. செருப்பு கட்டி போட்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. அது 2 ஆவிக்குரிய அர்த்தம். ஒண்ணு அசுத்தத்தோடு கூட வரக்கூடாதுன்றது. 2வது உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை கலைந்து கொண்டு விட்டு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை கரைப்படிந்த உன்னுடைய கரத்தை ஆண்டவர் சமுத்திரம் அறிக்கை செய்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட வா. சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஆவிக்குரிய அர்த்தம். ஒண்ணு செருப்பையும் போடக்கூடாது. 2வது நீ மாசுபடாதவன ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பாரு. அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. அப்பதான் கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பாரு. அப்பதான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பாரு. வேதாகமத்திலே பத்திமை என்கிற ஒரு குருடன் இருக்கிறான். அவன் இயேசு வழியாய் போகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டானா. அவன் பேசுற சத்தத்தை கூப்பிட்டு அவனை என் பக்கத்துல வர சொல்லுப்பான்ட்டு சொல்ற ஆண்டவர். உடனே அவன் என்ன பண்றான்?
அவனுடைய மேல் வஸ்திரத்தை நல்ல அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. அவனுடைய மேல் வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம். ஒரு பிச்சைக்காரனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? அழுக்கான வஸ்திரம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு இயேசு கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொன்னாரா உன் வஸ்திரத்தை தூக்கி போட்டு வான்னு சொன்னாரா? கிடையாது. அப்ப மேல் வஸ்திரம் என்பது அழுக்கான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, இயேசுவை சந்திக்க போகிற போது, பரிசுத்தமான தெய்வத்தை சந்திக்க போகிற போது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை சந்திக்கிற போது, நான் அழுக்கான கோலத்தோடு கூட போகக்கூடாது. அதை தூக்கி எரிந்து விட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் அப்படி சமூகத்தில் போக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அதுவும் ரெண்டு ஆவிக்குரிய அர்த்தம். தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற அந்த எண்ணம், நான் பாவி என்கிற ஒரு எண்ணம் வந்தாலே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் என்று சொல்லி அர்த்தமா? வசனம் அதுதான் சொல்லுது. தன் பாவங்களை உணரா கட்டி அவன் ஒரு காலமும் மீட்பு கிடையாது. தன் பாவங்களை உணர்கிற மனிதன் பாக்கியவன். அந்த உணர்வு நமக்குள்ள வேண்டுமா? இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்க எவ்வளவு பாவம் செய்தாலும், இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு பெருசா, இதெல்லாம் யாரும் செய்யாத காரியமா, இதெல்லாம் யாரும் பேசாத காரியமா அப்படி சொல்லிட்டு மற்றவர்களையே குற்றம் சாட்டுகிறார்கள். அவங்க தப்பு பண்ணலையா, இவங்க தப்பு பண்ணலையா, அது தப்பு இல்லையா, இது தப்பு இல்லையா? நான் கேட்கிறேன், யாரையும் உற்று பார்ப்பதற்காக அல்ல. நீ உற்று பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் கரைப்படாத தெய்வம். அவரை மட்டும் பாரு, உன்னை நீ தானா சரி பண்ணிப்ப. மனுஷனை உற்று பார்த்தனாக்கா ஒரு காலம் உன் பிழைகள் மாறவே மாறாது. நீ உற்று பார்க்க, நான் உற்று பார்க்க வேண்டிய ஆளு இயேசுதான். நீங்க உற்று பார்க்க வேண்டிய ஆளு இயேசுதான். இந்த உலகம் உற்று பார்க்க வேண்டிய ஆளு இயேசுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்ப்பதை என்னைக்கு நீ விட்டுறீயோ அது வரையில் அந்த பாவத்திலிருந்து எழுந்து வர முடியாது. அவர் உற்று பார்க்க ஆரம்பிச்சாதான் நீ எவ்வளவு பழுதடைந்த ஒரு மனிதன், அழுக்குள்ள ஒரு மனிதன், கரையுள்ள ஒரு மனிதன் என்பதை என்னால் உணர முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உணர்வுகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? அப்போ அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் தேவன் என்னுடைய உள்ளத்திலே வந்து அமருகிறவராய் இருக்க வேண்டும். அவர் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டுமானால் என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமா? அப்பதான் அற்புதம் நடக்கும், அப்பதான் நன்மை நடக்கும், அப்பதான் மேன்மை என்னுடைய வாழ்க்கையில உண்டாகும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரணம், ஒன்று உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது லூக்கா 5:4 வாசிங்க பார்க்கலாம். சீமோனை அவர் போதகம் செய்து முடித்த பிறகு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். தொடர்ந்து அதற்கு சீமோன், ஐயரே, போதுங்க. இன்னைக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ், ஆசீர்வதிக்கப்படாததற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற போது, அன்னைக்கு டைரக்டா இயேசு வந்து பேதுருவோடு கூட பேசினாரு. அவன் பேசுறப்ப ஒரு நோட்டீஸாக்கு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? ஐயா, நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டோம், நான் பிறவியில இருந்து ஒரு மீனவன், எனக்கு தெரியும் எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த இடத்துல மீன் இருக்காது, எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்காது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனா பைபிள்ல இதெல்லாம் இல்லை. அவன் ஒரு காரணம் சொல்றான்ட்டு தான் இருக்கு. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இது போல தேவையற்ற காரணங்களை ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவையில்லாத காரியங்களை உன்னிடத்திலிருந்து விலக்கி, உன்னை பக்குவப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரன் பேசுகிற போது அந்த ஊழியக்காரனுடைய அட்வைஸ் கேட்கணும். எனக்காக என் ஊழியக்காரர் பேசியிருக்கிறாரு, ஊழியக்காரர் மறைத்து கர்த்தர் பேசியிருக்கிறாரு, நான் என்னுடைய உயர்வுக்காக தான் பேசுறேன். சில நேரங்கள்ல ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கடுமையா இருக்கும், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது இன்பமா இருக்கும்.
இன்பமா இருந்தாலும் அது உனக்குரியதுதான், கடுமையா இருந்தாலும் அது உனக்குரியதுதான். ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென். நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஒன்று, தேவன் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவது, சாக்கு போக்கு சொல்லாமல் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படி நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை கூட செய்யக்கூடாது. என்னுடைய சாட்சிகளை சொன்ன என்னுடைய செய்தி எடுக்க முடியாது. என் ஊழியத்துல ஆண்டவர் செய்துட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். தேவன் நமக்கு விதிக்கிற விதிகளின்படி நடப்பதற்கு நாம் கவனமாய் இருந்து அதன்படி செய்கிறதற்கு நாம் நம்மை விட்டுக் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒன்றாகிலும் பொல்லாத ஆவிகள் தொடக்கூடாதபடி கர்த்தரை வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறாரா? கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளை ஒரு காலமும் சுண்டி எடுக்க முடியாது. உனக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளை எந்த மந்திரவாதிகளும் தடை செய்ய முடியாது. ஆண்டவனுக்கு கொடுத்தவைகளை எந்த மனுஷனுடைய சூழ்ச்சிகளோ அதை எடுக்க முடியாது. கர்த்தருக்கு கொடுத்தவைகளை எந்த பொல்லாத ஆவிகளோ தொட முடியாதுயா, தொட முடியாது. எத்தனை பேரோட கண்ணுமிடட்டும், எத்தனை பேரோட விரோதமாக எழும்பட்டும், எத்தனை சூழ்ச்சிகளை வேணாலும் செய்யட்டும், எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழுப்பட்டும், ஆண்டு சொல்ல நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். தேவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி கேட்டு நடப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஐயா இது இப்படியா, இது அப்படியே சொல்லல. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறாருனாக்கா உனக்கு ஜெபம் பண்ணாமலையா சொல்லுவாரு, உனக்காக காத்திருக்காமலையா பேசுவாரு. இல்ல உனக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்கனாக்கா ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல சொல்லுவாங்க, மாம்சீகத்திலேயே சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்குள்ள வேணுமா? சாலமோனை பார்த்து தாவீது சொல்றார், நண்பு மகனே நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அந்த அறிவுரைகளை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். என் தகப்பன் எனக்கு நன்மை மாத்திரம் தான் சொல்லுவார். என் தகப்பன் எனக்கு நான் உயர்வதற்குண்டான காரியங்களை மட்டும்தான் அவர் சொல்லுவாரு, எனக்கு தீமைக்கு சொல்ல மாட்டாரு. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரன் கூட உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை உடைச்சி நிர்மூலமாக்குறதுக்காக பேச மாட்டாரு. இதற்கு உண்டான ஆட்கள் இது கிடையாது. நீ நல்லா இருக்கணும், நீ உயரணும், சகல ஜனங்களில் நீ மேன்மையாக மாறணும். அதற்கு இடத்துல ஆகாத காரியங்களை விட்டுவிட வேண்டுமா? அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். வலை கிடியத்தக்கதான மீன்களை பிடிப்பதற்கு பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டானா? பகல்ல ஒரு காலம் யாராலும் மீன் கிடைக்காதுங்க, மீன் பிடிக்க முடியாது. பகல்ல நைட்ல தான் மீன் கிடைக்கும். அவன் நைட்ல எல்லாம் பிடிக்கக்கூடிய நேரத்தில் பிடிச்சிட்டு ஒரு மீன் கூட இல்லாம கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகள் சில நேரத்துல இப்படி நடந்தா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், ஐயா சொல்றதெல்லாம் கேட்டா எப்படி அது நடக்குமா, ஐயோ இதெல்லாம் வேலைக்காவதுப்பா அப்படின்றது போல இருக்கும். ஆனா அதற்குள்ள ஒரு மறைமுகத்தை கர்த்தர் வைத்திருப்பாரா? உனக்கு தெரியாது, அதை மேல இருந்து பார்க்கிற உனக்கு தெரியாது. ஆழங்களை அறிந்தவர் தேவன் மாத்திரம்தான், காரணங்களை அறிந்தவர் தேவன் மாத்திரம்தான். அந்த ஆழங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், அந்த அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கணும்னாக்கா சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கவனமாய் கேட்டு கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 1-3 வரை வாசிச்சு பார்க்கலாம். கடகடன் வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 6:1-3. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும், நல்ல நீ மாத்திரமல்ல உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் சந்ததி எல்லாருமே உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும், உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே ஆமா அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் ஆயுசு நாட்கள் கூடுமா. நீ சாப்பிடுற பாதாமாலையோ, நீ சாப்பிடுற முந்திரியாலையோ, நீ சாப்பிடுற திராட்சையா என்னென்னமோ சொல்றாங்களே, என்னென்னமோ விட்டமின்லாம் என்னென்ன சொல்றாங்க,
இதனால உன் வாழ்நாட்கள் துளிர்க்காதா, ஆசீர்வாதமா இருக்காதா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதினால் மாத்திரம் தான் உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் விருத்தி அடையுமா? 3வது வசனத்தை வாசிப்பாங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு முடிவோடு போங்க. இனி சுயமா பேசாதீங்க, சுயமா எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்யுங்கள். உன் வாழ்க்கையில நீ முடங்கி போனது போதும், உன் வாழ்க்கையில வேறறுந்து போனது போதும், பட்ட மரமாய் நின்றது போதும். இனி கிடைக்கக்கூடிய நாளில் ஆகிலும் கர்த்தர் எனக்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், நான் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், என்ன பிசினஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்றதை விட்டு தயவு செய்து லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பாதீங்க. திரும்பி திரும்பி நீ தோற்று போனது போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றான், லோத்துவை பார்த்து வேண்டாயான்றான். இல்ல இல்ல நான் இந்த சைடு போனதான் பெரிய ஆள் ஆவன்றான். போனவன் கதி அம்பகதி ஆகி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெறுகிறதற்கு உன்னை நீ சுத்திகரிக்கக்கூடிய மனுஷனாய் மாறணும். இரண்டாவது, தேவனுடைய சொற்படி கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனாய் நீ இருந்தால் பேதுடைய வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்ததை போல உன்னுடைய குடும்பம் நிரம்பத்தக்கதாக, உன்னுடைய செல்வங்கள் நிரம்பத்தக்கதாக, உன்னுடைய சுகம் நிரம்பத்தக்கதாக, உன்னுடைய மகிமை நிரம்பத்தக்கதாக, உன்னுடைய கனம் நிரம்பத்தக்கதாக, உன்னுடைய மேன்மைகள் நிரம்பத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே ஸ்தோத்திரம். ஜெபத்துடைய இறுதியிலே அன்பு பிள்ளைகள் ஆயத்தமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லு, செய்தி கேட்ட செய்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த படகுக்குள்ள நீங்க வரணும். ஆண்டவரே, இருதயம் எனக்கூடிய இந்த படகுக்குள்ள நீங்க வரணும். இந்த படகுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்களோ அது இடது வலதுபுறம் சாராமல் அதை கேட்டு நடக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு வேணும். இந்த வாழ்க்கையில நான் அற்புதம் நடக்கணுமே, அற்புதம் நடக்கணும். என்னை விட்டு கொடுத்து தான் ஆகணும். வாய் திறந்து பேசுங்க பாருங்க. பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. இது கர்த்தர் உங்ககிட்ட இருந்து விரும்புற நேரம். பேசுங்க. ஒருத்தர் கண்ணு கூட துறக்கூடாது. எல்லாம் முடி போட்டு பேசுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே பேச மாட்டேங்க, எல்லாம் பேச மாட்டேங்க. ஆண்டவரே, சுத்தமான ஒரு பிள்ளைய நான் இருக்கணும், சுத்தமான ஒரு பிள்ளைய நான் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ இன்னையிலிருந்து நான் கேட்டு நடப்பேன். ஆண்டவரே, நீங்க எல்லாமே ஒரு வாழ்க்கை எனக்கு இல்ல. ஆண்டவரே, உடைய பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கை எனக்கு இல்ல. ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாம ஒரு வாழ்க்கை எனக்கு இல்ல. ஆண்டவரே, எல்லார் வாய்ப்புல திறந்து சொல்றத பார்க்கலாம். உடைய கிருபை என் கூட இருக்கணும்பா, உடைய பிரச்சனை எங்க கூட இருக்கணும்பா, உடைய தயவு எங்க கூட இருக்கணும். எங்களை மூடிக்கொள்ளுங்க, எங்களை மூடிக்கொள்ளுங்க. அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையின் நேரத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு என்ன நடந்தால் அற்புதம் நடக்கும் என்பதை இன்றைக்கு விவரித்து பேசினதற்காக உங்களுக்கு நன்றி. ஆமாண்டவரே, எங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நீர் சொல்லுகிறவைகளின்படி நாங்கள் நடக்க வேண்டும். இப்படி நடந்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாங்கள் அற்புதத்தை பெறுவோம் என்பதை நாங்கள் அறிந்தோம். அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.